நம்ம எல்லாருமே ஏன் சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கோம்? இல்லனா லவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு? இத பத்தி தான் இன்னைய வீடியோ இருக்க போகுது. வெல்கம் பேக் டு பிளிஸ் பைட். ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்ற ஒரு தியரியை கொடுக்கிறாரு. ஹையரார்கி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிரமிட் தெரியும். ஸோ அந்த பிரமிட் மாதிரி நம்மளோட நீட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவரு சொல்லியிருக்காரு. நீட் அப்படின்னா என்னது? நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு அவங்களோட லைஃப்ல என்னென்ன தேவைகள் இருக்கு. நீட் அப்படிங்கிறது வாண்ட் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். நீட் அப்படிங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெசசரி, நம்ம வாழ்றதுக்கு தேவையான ஒரு விஷயம். வாண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படுற விஷயம். சோ இந்த நீட் அப்படிங்கறத 5 ஸ்டெப்ஸா அவரு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேசிக் நீட் என்ன அப்படின்னா அதுதான் பிசியாலஜிக்கல் நீட்ஸ். பிசியாலஜிக்கல் அப்படின்னா என்னன்னா பாடிலி நீட்ஸ். நமக்கு என்ன தேவை? ஃபுட், வாட்டர் அண்ட் ஷெல்டர். சோ சாப்பாடு, தண்ணி, நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம். இதுதான் எந்த ஹியூமனுக்குமே ஒரு பேசிக்கான ஒரு நீட் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது நீட் என்ன அப்படின்னா அதுதான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சோ இருக்கிற இடம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு அப்படின்னா நம்மள சுத்தி இருக்க இடம் பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கிறது தான் ரெண்டாவது நீட். சோ பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம மூணாவது நீட நோக்கி போவோம். மூணாவது நீட் அப்படிங்கிறது தான் பிலாங்கிங், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இந்த நீட் குள்ள தான் வரும். ஃபர்ஸ்ட் 2 நீட் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த மூணாவது நீட் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கு வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் 4வது நீட் என்ன அப்படின்னா அதுதான் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம், நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் நம்மளோட செல்ஃபை எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்றோம், எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த செல்ஃப் எஸ்டீம். இப்போ இந்த 4 நீடையும் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்மளால 5வது நீடுக்கு போக முடியும். அதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அப்பதான் ஒரு ஹியூமன் ஒரு ஹோலா அவனோட லைஃப்ல இருக்கான் அப்படிங்கறத சொல்லும். சோ ஃபர்ஸ்ட் அவனோட பிசியாலஜிக்கல் நீட் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து அவனோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. தேர்ட் ஒன் பிலாங்கிங்ஸ், லவ், கேர், அஃபெக்ஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் தான் செல்ஃப் எஸ்டீம். இது 4ம் அச்சீவ் ஆனாதான் 5th நீடான செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அவனோட ட்ரூ செல்ஃப் இல்லைன்னா அவனோட ஃபுல்லி பொட்டென்ஷியல் செல்ஃபை அவனால அன்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உங்க ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸ்டடீஸ் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்துலயுமே உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து கண்டிப்பா குறையும் அண்ட் உங்களோட பிசிக்கல் ஹெல்த் வந்து வீக் ஆகும். இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களால மற்றவங்களோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது அண்ட் உங்களால கம்யூனிகேஷன் பில்ட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட செல்ஃபையே வந்து நீங்கள் இழக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்ன? ஃபுட், வாட்டர், ஷெல்டர். இந்த 3 விஷயத்துல இருந்துன்னா அதுக்கப்புறம் வர எல்லா நீட்ஸுமே வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மாஸ்லோ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ரொம்ப முக்கியமா மாஸ்லோ என்ன சொல்றாருன்னா எல்லாராலையுமே இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்ற லாஸ்ட் நீடை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா அதை அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம லைஃப் ஃபுல்லாவுமே நம்ம வந்து ஓடிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. அண்ட் ஒன்ஸ் இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சக்சஸ் வந்து நம்ம லைஃப்ல கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த தியரி சொல்லுது. இதுதான் மாஸ்லோவோட ஹையரார்கி ஆஃப் நீட்ஸ். இந்த நீட் பத்தி உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிட்டு நம்ம பிளிஸ் பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.